ஹாய் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு பயன் தந்த அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி குடிக்கலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 4 மீடியமான சைஸ் நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க. இதே போல் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 கொத்து கருவேப்பிலை அதில் போட்டு கொஞ்சமாக கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லா உணவுலையும் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னது தாங்க, கருஞ்சீரகத்தை போல் மருந்து எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதனால எல்லா உணவுலையும் நான் கருஞ்சீரகம் சேர்த்துப்பேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி அதில் விட்டுக்கோங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே எதிர்ப்பு புளி கொடுத்தே ஆகணுங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? இது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நெல்லிக்காய் ஜூஸ் அவ்வளோ நல்லதுங்க. நான் எப்போதுமே இதை குடிப்பேன். இது குடித்ததுக்கப்புறம் எனக்கு கொடுத்த நன்மைகளையெல்லாம் நான் வரக்கூடிய சில வீடியோகளில் நான் சொல்கிறேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் வடித்து எடுத்துட்டு எனக்கு ஒரு கிளாஸ் எங்கள் வீட்டில் நான் வச்சுட்டேன். அவங்க எப்போ வேணுமோ குடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பிஸ்மி சொல்லி குடிச்சு